பலஸ்தீனிய போராளிகளின் ஏவுகணை தாக்குதல்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிலே களமிறங்கிய அமெரிக்காவின் மத்திய கட்டளை தளபதியும் அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்க போகும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவமும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே 2 எண்ணெய் சரக்கு கப்பல்களை கைப்பற்றிய ஈரானிய தரப்பினர் டியாகோ கிராஷியா தீவிலே இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவத்தின் கட்டளை தளத்தினை இலக்கு வைத்து ஈரானிய தரப்பினர் ப்ரீஎம்ப்டிவ் தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றார்களா? அமெரிக்க ட்ரோன்களோடு விளையாடும் யெமன் ஹவுதி இராணுவத்தினர் ஈராக்கையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு. இதற்கு பிறகு நாங்கள் யாரையும் விட்டு வைக்கப் போவதில்லை. லெபனான் அரசாங்கமும் லெபனானினுடைய இராணுவமும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுத பாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களை சரியாக மேற்கொள்ளவில்லை. ஹிஸ்புல்லாவின் ஆயுதங்களை களைவதற்கு லெபனான் அரசாங்கம் முன் வரவில்லை. யுத்த நிறுத்தத்தினை பயன்படுத்தி ஹிஸ்புல்லா மேல் கட்டமைப்பு வேலை திட்டங்களை மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றது. லெபனான் முழுவதும் ஹிஸ்புல்லாவினுடைய செயற்பாடுகள் தொடர்கின்றன. இதனை நாங்கள் ஒரு பொழுதும் அனுமதிக்கப் போவதில்லை. லெபனானிலே ஹிஸ்புல்லாவினுடைய செயற்பாடுகள் தொடர்வது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும். எனவே நாம் இதற்கு பிறகு பெய்ரூட்டின் தெற்கு பிரதேசமான தஹிய பிரதேசத்தை இலக்கு வைத்தும் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வோம் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தலைமைகள் அறிவித்துள்ளார்கள். இதற்கமைவாக நேற்றிரவு பெய்ரூட்டின் தெற்கு பிரதேசமான தஹிய பிரதேசத்தினை இலக்கு வைத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய 7 மாடி கட்டிடம் ஒன்றினை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதலை மேற்கொண்டிருந்தது. பலஸ்தீனிய விவகாரங்களுக்கான ஹிஸ்புல்லா இராணுவத்தின் கட்டளை தளபதி ஹசன் பைதர் அவர்களை இலக்கு வைத்து இந்த படுகொலை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவர் ஈரானின் IRGC குதுஸ் படையோடும் ஹிஸ்புல்லாவோடும் ஹமாஸோடும் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான கட்டளை தளபதியாக கருதப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் ஹசன் பைதர் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக சில லெபனான் ஊடகங்களும் தெரிவித்திருந்தன. மேலும் குறித்த தாக்குதலிலே 5 லெபனான் பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் தெற்கு லெபனான் எல்லை பிரதேசங்களை இலக்கு வைத்தும் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் தெற்கு லெபனானினுடைய 5 புள்ளிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவ கட்டளை தளங்களையும் அமைத்து வந்தது. தற்போது இந்த இராணுவ கட்டளை தளங்களுடைய வேலை திட்டங்கள் முழுமையாக பூர்த்தியடைந்திருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. அதாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் தெற்கு லெபனான் எல்லை பிரதேசங்களிலே 5 இராணுவ கட்டளை தளங்களை முழுமையாக நிறுவி முடித்துள்ளது. 5 முக்கியமான மூலோபாய பிரதேசங்களில் இவ்வாறு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவ கட்டளை தளங்களை முழுமையாக அமைத்திருப்பது மிகப்பெரிய சவாலான விடயம் என்றும் லெபனானினுடைய ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். இவ்வாறு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முக்கியமான 5 இராணுவ கட்டளை தளங்களை அமைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் தெற்கு லெபனான் எல்லை பிரதேசங்களில் இருந்து முழுமையாக வெளியேற வேண்டும் என்றும் லெபனான் மீதான தாக்குதல்கள் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் லெபனானினுடைய ஜனாதிபதி ஜோசப் அவுன் அமெரிக்காவிடமும் பிரான்சிடமும் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினை வெளியேற்றுமாறு அமெரிக்காவிடம் கோரிக்கை விடுக்கக்கூடிய மிகப்பெரிய முட்டாளாக லெபனான் ஜனாதிபதி காணப்படுவதாகவும் சில லெபனான் ஆய்வாளர்கள் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார்கள். அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு லெபனானிலே வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் சந்தர்ப்பத்தில் லெபனானினுடைய பிரதமர் நவாப் சலாம் அவர்கள் சவுதி அரேபியாவுக்கு விஜயம் செய்து முகமது பின் சல்மானோடு ஈகை திருநாள் கொண்டாட்டங்களை மேற்கொண்டுள்ளார். அடுத்து லெபனானினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் முகமது அம்மார் அவர்கள் அல் மாயாதீன் ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் மிகுந்த பொறுமையோடு விவாதத்தினை நடத்தி வருகின்றனர். ஆனால் எந்த ஒரு பொறுமைக்கும் வரம்புகள் காணப்படுகின்றன. ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களையும் ஆக்கிரமிப்பின் விரிவாக்கத்தையும் லெபனான் அரசாங்கமும் லெபனானினுடைய இராணுவமும் முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும். இவர்கள் இந்த பொறுப்பை செய்வதற்கு தவறினால் லெபனானுடைய எதிர்ப்பு களமிறங்கும். லெபனானிலே எதிர்ப்பு எல்லாவற்றிற்கும் தயாராகவே இருக்கின்றது என லெபனானினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் முகமது அம்மார் அவர்கள் தெரிவித்துள்ளார். அத்தோடு லெபனான் மீதான இஸ்ரேலின் உச்ச தாக்குதல்களுக்கு பதிலடிகளை வழங்குவதற்காக ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய தலைமைகள் லெபனானிலிருந்து பதிலடிகளை வழங்காமல் ஈராக்கில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவையும் ஏனைய ஈராக் இராணுவ கூட்டமைப்புகளையும் ஒன்றிணைத்து பதில்களை வழங்குவதற்கு தயாராகி வருவதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைமைகள் நம்புவதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அதாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஈராக்கில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா இராணுவத்தினரையும் ஈராக் இராணுவ கூட்டமைப்பினரையும் அதனுடைய தலைமைகளையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராகி வருகின்றது. ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பதற்கு முன்பு ஈரானுக்கு ஆதரவான எதிர்ப்பற்றுக்கள் அனைத்தையும் முழுமையாக முடக்க வேண்டும் என்றும் எதிர்ப்பற்றுக்களுடைய தலைமைகளை படுகொலை செய்து எதிர்ப்பற்றுக்களை பலவீனப்படுத்த வேண்டும் என்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு திட்டமிட்டுள்ளது. இதற்கமைவாகவே இவ்வாறான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து தற்போது ஈராக்கினுடைய எதிர்ப்பை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தரப்பினர் தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது.
ஒவ்வொரு நாளும் யமன் மீதான தாக்குதல்கள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன. அமெரிக்கா யமனினுடைய ஒவ்வொரு பிரதேசத்தையும் இலக்கு வைத்து வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. நேற்றிரவும் யமனினுடைய 25க்கும் அதிகமான புள்ளிகள் இலக்கு வைத்து வான்வெளி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதல்களில் 8க்கும் அதிகமான யமன் பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்ட உச்ச வான்வெளி தாக்குதல்களில் யமன் ஹவுதிகளுடைய முக்கியமான 5 கட்டளை தளங்கள் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்காவுடைய மத்திய கட்டளை தளம் அறிவித்துள்ளது. ஆனால் அமெரிக்காவினால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள் அனைத்தும் குடியிருப்பு பிரதேசங்கள் இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள் என யமன் ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. உண்மையில் யமன் ஆனது பல மூலோபாய பிரதேசங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாடாகும். யமனிலே இருக்கக்கூடிய மூலோபாய மலை பிரதேசங்களில் இயற்கையான சுரங்கவழி பாதைகளும் காணப்படுகின்றன. மேலும் யமனினுடைய மலை பிரதேசங்கள் மிகவும் கரடு முரடான கடினத்தன்மை வாய்ந்ததாகவே காணப்படும். இதனால் யமன் ஹவுதி ராணுவத்தின் முக்கியமான கட்டளை தளங்கள் மூலோபாய மலை பிரதேசங்களுக்கு கீழால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இயற்கையான சுரங்கவழி பாதைகளிலேயே வைக்கப்பட்டுள்ளன. மேலும் இவை தொடர்பான சரியான உளவு தகவல்களை அமெரிக்காவினால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அவ்வாறு உளவு தகவல்களை பெற்றுக் கொண்டாலும் யமனினுடைய மலைப்பாங்கான பிரதேசங்களை இலக்கு வைப்பதன் மூலமாக பாரிய விளைவுகளை ஏற்படுத்திவிட முடியாது. இதனால் தான் அமெரிக்கா யமனுக்கு உச்சழுத்தத்தினை வழங்க வேண்டும் என்பதற்காக பொதுமக்களை இலக்கு வைத்தும் குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. மேலும் யமனுக்குள்ளே பாதுகாப்பு தொழில்களை செய்யக்கூடிய வீரர்களை இலக்கு வைத்துமே அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. இதனால் யமனினுடைய களத்திலே பொதுமக்களுடைய பாதுகாப்பிற்காக களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு வீரர்களில் 10க்கும் அதிகமானோர் படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் அமெரிக்காவினால் யமனினுடைய மூலோபாய பிரதேசங்களை சரியாக இலக்கு வைக்க முடியவில்லை. இன்று நேற்றல்ல, கடந்த 10 வருடங்களாக அமெரிக்காவினால் யமனின் மூலோபாய பிரதேசங்களை இலக்கு வைக்க முடியவில்லை. அடுத்து யமன் ஹவுதி ராணுவத்தினர் அமெரிக்காவின் தொடர்ச்சியான வான்வெளி தாக்குதல்களை தொடர்ந்து அமெரிக்காவின் போர்க்கப்பலான ட்ரூமேன் போர்க்கப்பல் இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட 10க்கும் அதிகமான கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்கள் வீரியமாக நடைபெற்றிருப்பதாக சவுதி அரேபியாவுடைய ஊடகங்களும் உறுதிப்படுத்தி இருந்தன. ஏற்கனவே யமன் ஹவுதி ராணுவத்துடைய உச்சகட்ட தாக்குதல்களினால் ட்ரூமேன் போர்க்கப்பலுடைய கட்டளை தளமானது சிதைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இப்படியான நிலைமையில் யமன் ஹவுதி ராணுவத்தினர் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதனால் ட்ரூமேன் போர்க்கப்பலானது மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் அடுத்த போர்க்கப்பல்கள் செங்கடல் பிரதேசத்திற்குள்ளே களமிறக்கப்படும் வரை சவுதி அரேபியாவின் மேற்கு துறைமுகத்திலே ட்ரூமேன் போர்க்கப்பலை நிலைநிறுத்துவதற்கும் திட்டமிட்டு வருவதாகவும் சில தகவல்கள் கசிவடைந்துள்ளன. அத்தோடு யமன் ஹவுதி ராணுவத்தினால் ஏன் இந்த ட்ரூமேன் போர்க்கப்பலை மூழ்கடிக்க முடியவில்லை என்கின்ற கேள்விகளும் எழுப்பப்பட்டிருந்தன. உண்மையில் ஒரு போர்க்கப்பலை மூழ்கடிப்பது அவ்வளவு இலகுவான விடயமல்ல. சாதாரணமாக ஏவுகணை தாக்குதலின் மூலமாக போர்க்கப்பல்களை மூழ்கடிக்க முடியாது. மேலும் அனைத்து ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்தக்கூடிய அனைத்து வான் பாதுகாப்பு அமைப்புகளும் போர்க்கப்பல்களில் செலுத்தப்பட்டுள்ளன. மேலும் இந்த போர்க்கப்பல்களை பாதுகாப்பதற்காக போர் விமானங்களும் களமிறக்கப்படுகின்றன. யமன் ஹவுதி ராணுவத்தினால் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரக்கூடிய தாக்குதல்களின் மூலமாக அமெரிக்காவின் ட்ரூமேன் போர்க்கப்பலானது சிதைக்கப்பட்டுள்ளது. போர்க்கப்பலுடைய பல்வேறுபட்ட கட்டமைப்புகள் சிதைக்கப்பட்டுள்ளன. இதனால் குறித்த போர்க்கப்பல் இயங்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படும். இதைத் தொடர்ந்து குறித்த போர்க்கப்பல் களத்திலிருந்து முழுமையாக வெளியேறிவிடும். இவ்வாறு சிதைக்கப்படக்கூடிய போர்க்கப்பல்கள் மீண்டும் களத்திற்கு திரும்புவதற்கு பல மாதங்கள் எடுக்கும். மேலும் இவ்வாறு போர்க்கப்பல்கள் சிதைக்கப்படுவதும் யுத்த களத்திலிருந்து போர்க்கப்பல்கள் மீள பெறப்படுவதும் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய தோல்வியாகவே கருதப்படுகின்றது. கடந்த 18 மாதங்களுக்குள் யமன் ஹவுதி ராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்திலே களமிறக்கப்பட்டிருந்த 10க்கும் அதிகமான போர்க்கப்பல்களை இவ்வாறு இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு அவற்றினை துரத்தி அடித்துள்ளார்கள். இதிலே 4க்கும் அதிகமான போர்க்கப்பல்கள் அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள் ஆகும். எனவே யுத்த களத்திலே போர்க்கப்பல்களை முழுமையாக மூழ்கடிப்பது மாத்திரம் வெற்றி இலக்கல்ல. அந்த போர்க்கப்பல்களை சிதைத்து பின்வாங்க செய்வதும் மிகப்பெரிய வெற்றி இலக்காகும். அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் செங்கடல் பிரதேசத்திலிருந்து பின்வாங்குவது அமெரிக்காவின் போர்க்கப்பல்களுடைய தோல்வியை மாத்திரம் குறிப்பிடுவதில்லை, அமெரிக்காவுடைய கடற்படையின் தோல்வியையும் சுட்டிக்காட்டுகின்றது. அதே நேரம் போர்க்கப்பல்களை மூழ்கடிக்கக்கூடிய ஆயுதங்களும் யமன் ஹவுதி ராணுவத்திடம் காணப்படுகின்றன. போர்க்கப்பல்களை மூழ்கடிக்கக்கூடிய ரஷ்யாவினுடைய ஆயுதங்களும் யமன் ஹவுதி ராணுவத்திடம் காணப்படுகின்றன. இருப்பினும் அவற்றினை பயன்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் இன்னும் வரவில்லை. யுத்த களத்திலே ஒவ்வொரு ஆயுதத்தினை பயன்படுத்துவதற்கான சிவப்பு கோடுகளும் வரம்புகளும் காணப்படுகின்றன. அந்த சிவப்பு கோடுகளுக்கும் வரம்புகளுக்கும் அமைவாகவே ஒரு ஆயுதத்தினை ஒரு ராணுவத்தினர் களமிறக்குவார்கள். மேலும் யுத்த களத்தில் போரானது படிப்படியாகவே நடத்தப்படும். ஒவ்வொரு கட்டத்திலும் எதிரினுடைய தாக்குதல்களை கணிப்பிட்டதற்கு பிறகே படிப்படியாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவார்கள். திருச்சண்டையை போன்று யுத்த களத்திலே செயற்பட முடியாது என்பதனையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்திருந்தார். ஈரான் ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய யமன் ஹவுதிகள் கடந்த 2 வாரமாக தொடர்ச்சியான இழப்புகளை சந்தித்து வருகின்றார்கள். எங்களுடைய வீரியமான தரமான தாக்குதல்களினால் யமன் ஹவுதிகளுடைய பல தலைவர்களும் பல போராளிகளும் தற்போது எங்களோடு இல்லை. ஒவ்வொரு நாளும் வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு நாங்கள் அவர்களை முழுமையாக சிதைத்து வருகின்றோம். ஜோ பைடனின் நிர்வாகத்தினை விட நாங்கள் திறம்பட செயற்பட்டு வீரியமான தாக்குதல்களை மேற்கொள்கின்றோம். இருப்பினும் நாங்கள் இன்னும் உண்மையான தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. யமன் ஹவுதிகளும் அவர்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்கக்கூடிய ஈரானிய தரப்பினரும்
இன்னும் உண்மையான வலியை அனுபவிக்கவில்லை. விரைவில் இவர்கள் உண்மையான வலியை அனுபவிப்பார்கள் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அத்தோடு டொனால்ட் ட்ரம்ப் இந்த அறிக்கையினை வெளியிட்டு ஓரிரு மணித்தியாலங்களுக்குள் யமன் ஹவுதி இராணுவத்தினர் யமனினுடைய வான்பரப்பிற்குள்ளே நுழைந்திருக்கக்கூடிய MQ-9 ட்ரோனை முழுமையாக சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். யமனினுடைய தலைமைகள் படுகொலை செய்யப்பட்டு விட்டார்கள். யமன் ஹவுதி இராணுவத்தினர் பலவீனமடைந்து விட்டார்கள் என டொனால்ட் ட்ரம்ப் கருத்துக்களை வெளியிட்டிருந்தாலும் களத்திலே யமன் ஹவுதி இராணுவத்தினர் அமெரிக்காவின் ட்ரோன்களோடு விளையாடி வருகின்றார்கள். இதுவரைக்கும் யமன் ஹவுதி இராணுவத்தினர் அமெரிக்காவின் 17 MQ-9 ட்ரோன்களோடு விளையாடி அவற்றினை சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். நாங்கள் ஈரானிலே குண்டு வீசுவோம் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்ததை தொடர்ந்து ஈரானிய தரப்பினர் ஐக்கிய நாடுகளுடைய பாதுகாப்பு சபைக்கு அறிக்கை ஒன்றினை அனுப்பியுள்ளார்கள். சர்வதேச சட்டங்களை மீறக்கூடிய வகையிலேயே ஈரான் மீது குண்டு வீசுவதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இவ்வாறு ஈரான் மீது ஏதாவது தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டால் நாங்கள் அவற்றுக்கு பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வோம். அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான எல்லாவிதமான உரிமையும் எங்களுக்கு காணப்படுகின்றது. ஈரானை தற்காத்துக் கொள்வதற்கான உரிமை ஈரானுக்கு காணப்படுகின்றது என ஈரானிய தலைமைகள் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் அறிக்கை ஒன்றினை அனுப்பியுள்ளார்கள். அத்தோடு டொனால்ட் ட்ரம்புக்கு அனுப்பி வைத்திருக்கக்கூடிய கடிதத்தினை அமெரிக்க தரப்பினர் பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் ஈரானிய கடிதம் தொடர்பாக மதிப்பாய்வுகளை மேற்கொண்டு வருவதாகவும் உச்சழுத்தங்களுக்கு மத்தியில் நாங்கள் ஒருபொழுதும் பேச்சுவார்த்தைகளை நடத்தப் போவதில்லை என்றும் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அடுத்து கடந்த ஒரு வாரமாக இந்திய பெருங்கடல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய டியாகோ கிராஷியோ தீவிலே அமெரிக்கா அனைத்து விதமான ஆயுதங்களையும் போர் விமானங்களையும் களமிறக்கி வருகின்றது. இப்படியான சூழ்நிலையில் ஈரானிய தரப்பினர் குறித்த தீவிலே இருக்கக்கூடிய அமெரிக்காவின் இராணுவ கட்டளை தளத்தினை இலக்கு வைத்து முன்னெச்சரிக்கை தாக்குதல்களை பிரியம்டிவ் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராகி வருவதாகவும் தி டெலிகிராப் ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது. இருப்பினும் ஈரானிய தரப்பினர் குறித்து ராணுவ கட்டளை தளத்தினை இலக்கு வைத்து பிரியம்டிவ் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றன. அமெரிக்கா ஈரான் மீதான தாக்குதல்களை ஆரம்பித்ததற்கு பிறகே ஈரானிய தரப்பினர் அமெரிக்காவுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பார்கள் என ஈரானிய ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து கடந்த வாரம் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய உதவியோடு அமெரிக்கா பாரசீக வளைகுடா பிரதேசத்திலும் ஹெர்முஸ் ஜலசந்தி கர்ஹாமையிலும் ஈரானிய எண்ணெய்களை கொண்டு சென்ற 2 சரக்கு கப்பல்களை கைப்பற்றி இருந்தது. இப்படியான நிலைமையிலேயே தற்போது ஈரானிய தரப்பினர் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் கர்ஹாமையில் 2 முக்கியமான எண்ணெய் சரக்கு கப்பல்களை கைப்பற்றியுள்ளார்கள். ஸ்டார் 1 மற்றும் வென்டெக் என்கின்ற 2 எண்ணெய் சரக்கு கப்பல்களையே கைப்பற்றியுள்ளார்கள். இந்த எண்ணெய் சரக்கு கப்பல்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்போடும் அமெரிக்காவோடும் மறைமுகமான தொடர்புகளை வைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே அமெரிக்காவினை பழிக்கு பழி வாங்கும் நோக்கத்தோடு ஈரானிய தரப்பினர் இந்த எண்ணெய் சரக்கு கப்பல்களை முழுமையாக கைப்பற்றி இருப்பதாகவும் இந்த எண்ணெய் சரக்கு கப்பலில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எண்ணெய்களையும் ஈரானிய தரப்பினர் முழுமையாக பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் இந்த சரக்கு கப்பலில் இருக்கக்கூடிய மாலுமிகள் 25 பேரை ஈரானிய தரப்பினர் கைது செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் ஈரானினுடைய கடற்படையினர் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே பாதுகாப்பையும் அதிகப்படுத்தியுள்ளார்கள். அமெரிக்காவுக்கும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்போடும் மறைமுகமாக தொடர்புகளை வைத்திருக்கக்கூடிய எண்ணெய் கப்பல்களை கைப்பற்றுவதற்காக ஈரானிய தரப்பினர் அடுத்த கட்ட வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. காசாவிலே பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்படுவதை ஹமாஸ் தடுக்க வேண்டும். காசாவிலே ஹமாஸ் ஆயுதங்களை கீழே வைப்பதன் மூலமாகவும் பேச்சுவார்த்தைகளை தொடர்வதன் மூலமாகவுமே பலஸ்தீனிய மக்களுடைய இனப்படுகொலைகளை தடுத்து நிறுத்த முடியும். எனவே பலஸ்தீனிய மக்களுடைய உயிர்களை பாதுகாப்பதற்காக ஹமாஸ் அவர்களுடைய சாக்கு போக்குகளை கைவிட வேண்டும் என துரோகி அப்பாஸினுடைய பலஸ்தீனிய அதிகார சபை தெரிவித்துள்ளது. அடுத்து ரஃபாவிலே பலஸ்தீனிய மக்கள் தொடர்ச்சியாக வெளியேறி வருகின்றார்கள். நேற்று காலையிலிருந்து அதிகளவான பலஸ்தீனிய மக்கள் ரஃபாவிலிருந்து மத்திய காசா பிரதேசத்தினை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 3 லட்சத்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் ரஃபாவில் இருந்து மிகவும் இக்கட்டான சூழ்நிலைக்கு மத்தியில் இடம்பெயர்ந்து வருகின்றார்கள். மேலும் இவ்வாறு இடம்பெயர்ந்து செல்லக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. அது மட்டுமல்லாமல் மத்திய காசாவில் இருக்கக்கூடிய நுஷத் முகாம் பிரதேசத்திலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களில் 63 பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக காசாவின் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அடுத்து இன்றைய தினம் அமெரிக்காவின் மத்திய கட்டளை தளபதி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு விஜயம் செய்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் புதிய இராணுவ தலைமை அதிகாரியோடு கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். காசாவிலே அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பது தொடர்பாகவும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பது தொடர்பாகவுமே இந்த கலந்துரையாடல்கள் நடைபெற்றிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் சுட்டிக்காட்டியுள்ளன. அத்தோடு இனி வரக்கூடிய நாட்களில் ரஃபாவின் தெற்கு பிரதேசத்தினூடாகவும் கான் யூனிஸ் கிழக்கு பிரதேசத்தினூடாகவும் வடக்கு காசாவின் வடக்கு பிரதேசத்தினூடாகவும் தரைவழி தாக்குதல்களை வீரியப்படுத்தி காசாவின் எல்லை பிரதேசத்திலே 25% பிரதேசங்களை முழு
முழுமையாக கைப்பற்றிக் கொண்டு அவற்றினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு இணைப்பதற்கான வேலை திட்டங்களையும் தரைவழி தாக்குதல்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஆரம்பிக்க போவதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அத்தோடு நேற்றைக்கு முன்தினம் கான் யூனிஸின் கிழக்கு பிரதேசத்திலே மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் ஒன்று வெடித்து சிதறியிருந்தது. பலஸ்தீனிய போராளிகளின் தாக்குதலினாலேயே மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் அளிக்கப்பட்டிருப்பதனை நேற்றைக்கு முன்தினம் வெளியிட்ட காணொலியிலேயே நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் நேற்றைய தினம் குறித்த தாக்குதலை நாங்கள் தான் மேற்கொண்டுள்ளோம் என அல் கஸாம் படையினர் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார்கள். அத்தோடு இன்று காலை பலஸ்தீனிய போராளிகள் காசாவின் எல்லை பிரதேசங்களை இலக்கு வைத்து அதிரடியான ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இவற்றிலே 2 ஏவுகணைகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சுட்டு வீழ்த்தி இருப்பதாகவும் ஏனைய ஏவுகணைகள் தாக்கத்தினை ஏற்படுத்தி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.